செத்து கிடந்த செத்து கிடந்த ராஜா எனக்கு கொல்லி வைக்கும் பிள்ளைடா நீ கூட உடைக்கும் எனக்கு ஆத்தா அப்படி 1000 பொண்ணு பிள்ளை பிறந்தால எனக்கு பொண்ணா பிறந்தாலண்டா எனக்கு புள்ளியா பிறந்தாலண்டா எனக்கு எத்தனை பொண்ணு பிள்ளை பிறந்தாலும் ஆத்தாளுக்கு அப்படிக்கும் எனக்கு தலைச்சம் புள்ளனா பசண்டா தலைச்சம் புள்ள தெரியுமா ஆத்தா அப்படி தலைச்சம் புள்ளனா பாசம் எனக்கு ஒரு பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிய அவ எத்தனை நாளா ரோட்டில மலரிய சுத்தறானா எங்களை பாக்குற ஊர்வலம் முன்னாடியப்பா நீ அப்பா கொரியா தீர்த்தா புள்ள நீ ஆத்தா கொரியா தீர்த்தா புள்ள என் வாயில் அந்த உமதி புள்ள எத்தனை புள்ள பொறுத்தால் எப்ப எனக்கு நசத்தை கிடந்த நாடா நசத்தை கிடந்த நாடா எனக்கு கொல்லி வைக்கும் புள்ளடா எனக்கு கொடை வைக்கும் எனக்கு வாயில்லாத புள்ளடா எனக்கு அப்ப எப்படி உன்ன மறுக்க போற எப்ப நானு எனக்கு 10 மாதம் நான் சுமந்தி எப்ப பெத்தெடுத்த என் மகனே அவளுக்கு பெத்த வயிறு எரியூதடா எனக்கு பெத்த வயிறு எரியூதடா என் மகனே அப்ப எங்கள பிள்ளை நம்மளுக்காக போய் பொறுக்கூடாதா சாமியா பெத்த வயிறு எரியூதடா 10 மாதம் நான் சுமந்தி பெத்தெடுத்த என் மகனே பெத்த வயிறு எரியூதடா பெத்த வயிறு எரியூதடா மகனே பெத்த வயிறு எரியூதடா
முடியாதம்மா, நான் பலிபீடத்துக்கு போறேன். அம்மா, என்னை 10 மாதம் 300 நாட்கள் இந்த தாயே. அம்மா, நான் இறந்த பிறகாவது அப்ப ஒரு சந்தோஷமா இருக்கணுமா? அம்மா, கிளங்க வேண்டாம் அம்மா. அம்மா, பட்ட காலில் ஏற்படும் கெட்டக்கூடிய கிருமி பரலம்மா என் வாழ்க்கையில் இருந்ததம்மா. அம்மா, எனக்கு நேர்ந்த கொடுமை எந்த பிள்ளைக்கு அம்மா, எனக்கு பிறகு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் கொல்லி போட்டா உனக்கு நிகழாதம்மா. அதனால நானே உனக்கு கொல்லி போட்டுறேம்மா. அம்மா, 4 காலி பந்தல போட்டு மேல ஒளிப வச்சு உறவிட்டு போக போறியா? இனிமே யார் இருக்கா உன் பிள்ளைக்கு போறையா? ராஜா ராஜா, 1  காலி 1 பந்தல போட்டு மேல ஒளிப வச்சு உறவிட்டு போக போறியா? இனிமே யார் இருக்கா உன் பிள்ளைக்கு போறையா? அம்மா, 4 காலி பந்தல போட்டு குடிக்க வச்ச தலையிலே
மாதம் கருவிலே சுமத்தினே இந்த பாவி எனக்கு கொல்லி குடம் சுமக்க வந்து விட்டாய ராஜா. பாலுட்டி சீராட்டி கண்களுக்கு மைத்திட்டு நிலாவனை காட்டி அமிர்தத்தை ஊட்டி உனக்கு பாடசாலைக்கு சென்று வட என் ராஜா. எல்லாமே உன்னை குளிப்பாட்டி மடி மீது கிடத்தி பவுடர் பூசி போட்டு வைத்த அழகு பார்த்தேனே. என் பிள்ளைக்கு பச்சா பூசி போட்டு வைத்த அழகு பார்க்குது. என்னுடைய முகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்? செல்லமே அம்மா, உருகி வந்தா உன் பாடலா ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. எப்படி நான் வாழ போகின்றனோ? என் பிள்ளைகள் இல்லாத பாவி பெரும்பாவி என்று நாட்டு மக்கள் என்னை பார்த்து நகைத்தாரே. இந்த தாயின் வயசை முந்தி பிறந்த என்று ஆஜா. அம்மா, இனிமேலுடைய முகத்தை பார்க்க முடியாது. ஆகிய இறுதி சடங்கை செய்து முடிச்சிடம்பா. அம்மா, எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. சாமி இருக்கே உன்னதே நீயே கேட்டுக்கு நல்ல உயிர் புழைச்சி வா அம்மா. ஏ அம்மா, மனசு பதிரிடம்மா, எழுந்திருச்சு வா. என்ன பெற்ற அம்மாவே, ஏ ஆசை அம்மாவே, செல்ல மகன்
ராஜா நான் ராஜாஜி ஒப்பாரி வச்சுருக்கீங்க எங்க அம்மாளுக்கு சடங்கு செய்யறதுக்குள்ள எனக்கு சடங்கு செய்யற நேரமே வந்துடும் பழகுது. நீ கேட்ட பிரகாரமே அனைத்தையுமே உனக்காக நான் செய்து கொடுத்ததல்ல ஒரே பாடு பலிபடமா இன்னும் ஒரே ஒரு ஆசைப்பா. கடைசி ஆசைனா ஒன்னாதான் இருக்கணும். மறுபடியும் கேட்கறதா கடைசி ஆசை. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதுப்பா. அதனால அம்மா கரைத்தால ஒரு வாய் சாதம் சாவ நேரத்துல சோத்து காலையுது பாருமா அது. ஆக்சுவலா சோத்துல வந்து பூந்த பச்சா நீ அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா. சக்கரை சீக்கிரமா பசியில சாவது பண்ண சாவு தயாரமா சாவம் போது தீனி மேல ஏங்கி சாவது பாரு. கொண்டாந்து கொட்டா எங்கன்னா செனாட்டு போட்ட மூஞ்சாச்சு பாரு நல்லா மண்டை மேல மாட்டோம். ஒத்தே புளிய மரம் இது நான் வளர்த்த நல்ல மரம். நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடிச்சு சாங்கதம்மா காத்தடிச்சு சாங்கதி நியாயமிட்ட ராஜா ஒத்தே புளிய மரம் நான் வளர்த்த தாய் ஒரு வண்டியில எனக்கு தாய் போன நாளடா எனக்கு தாயில வந்து தரடா எனக்கு தாயில வந்து தரடே இந்த 16 நாளா
தங்க குரேரணம் எங்க அப்பா ஜெயராம் அப்பா இன்னைக்கு ஜெகநாத் அப்பா இல்லதே நம்ம வலிக்கணும்னா நம்ம மண்ணில படுத்தனா எங்க அப்பா ஒரு வண்டியில எனக்கு மருந்து வரும் டப்பி எங்க அப்பா போனால எனக்கு மருந்து வந்து தரடா எனக்கு மருந்து வந்து தரட எனக்கு இந்த 16 நாளா என் மழை குறையானப்பா சுக்கு சைண்டு வர்றா எங்க அம்மா மலர் கொடிக்க எனக்கு சொர்ண கப்ப முன்ன வர்றா எனக்கு சொர்ண கப்பு எனக்கு 16 நாளாடா எனக்கு சொர்ண கப்ப ஏத்தாத எனக்கு 16 நாளா என்ன சூதி கப்ப ஏத்திட்டடா என்ன சூதி கப்ப ஏத்திட்ட என் சாமியா எனக்கு காலாம இடம்புவே மலர் கொடிக்க எனக்கு காத்தரு மல்லிகை எனக்கு காத்தரு மல்லிகை காலையில வந்து பாரியா எனக்கு இந்த கல்வி திருமுகத்தை எனக்கு இந்த 16 நாளா எனக்கு கணவன் இல்ல சஞ்சலத்தை கணவன் இல்ல எப்பா கும்மாள மகிடம்புவேன் எனக்கு 16 நாளா அப்ப இல்லாத எனக்கு அரமர கத்தாயம் பூவே எனக்கு அரமர கத்தாயம் பூவே அந்த வந்து பாருடா இந்த அள்ளி திருமுகத்தை எனக்கு அரசன் சஞ்சலம் எனக்கு நீல கல்லு வத்தி பட்டேன் எனக்கு ஆசூல போல புஷ்பா வடித்தவா எனக்கு நின்னறியா ஊதி வத்திய அசாமி நின்னறியா எனக்கு நாங்க நின்று எரியறண்டா எனக்கு அக்கா தாச்சு 3 பேரா எனக்கு எங்க அப்பா இல்ல மாளிகளே எனக்கு இந்த 16 நாளா எனக்கு நான் நலகொலைச்சு நிக்கிறேன்டா நான் நலகொலைச்சேன் என் சாமியா எனக்கு குப்பை தலைவிடா எனக்கு கொடுமைக்கார சீமையில எனக்கு கொப்பளிக்க பண்ணிருடா கொப்பளிக்க பண்ணிருடா எனக்கு கொடுமை தெரியாதா நீங்க ஆசூல பொண்ணு நதியா வலித்தவா நீ கோவில் மதிலறா நீ கோவில் மதிலறா அப்பாச கரப்பன அனி குந்திரிக்க போனைய நீங்க கல்லு வத்தி பட்டிய நீங்க ஆசூல புள்ள சிலம்பரசா நீங்க நான் வாரியா பிறந்துட்டா நான் வாரியா பிறந்துட்டா நீங்க அப்ப நான் வாரி கொடுத்து 16 நாளா நான் நின்னறிய முதுவத்தியே நின்னறிய முதுவ எனக்கு நான் நின்று எரியறேன்டா நீங்க அக்கா தான் சாண்ட தம்பி 4 பேரா எங்க அப்பா இல்ல மாளிகை நான் நலகுலைஞ்சு நிக்கிறேன்டா ஆனா நலகுலைஞ்சு நிக்கிறேன் எங்கிருந்து பாக்குறிய பேர் கோரமியே நீங்க எங்க அப்பா பொட்டு பூ இல்லாத பொட்டு இல்லாத பூ இல்லாத நீங்க பூ போட்டு எடுக்க போறாங்க பேங்க அம்மாளுக்கு நீங்க பூ போட்டு எடுக்க போறாங்க சாமியா இன்னைக்கு இந்த 16 நாளா இந்த 16 நாளா நீங்க எங்க அம்மா ஆசை இல்ல சஞ்சலத்தை இன்னைக்கு சண்டி கொஞ்சம் உட்கா இன்னைக்கு சீரான ஓட்டு வண்டியா என் சீரான இல்லாத எப்ப நான் செத்தானு சேதி கேட்டா இன்னைக்கு சீம திரண்டு வர்றான் என் சீராளம் கோடிவா இன்னைக்கு சீராளம் போன 16 நாளா இன்னைக்கு கந்தைக்கு பஞ்சந்தியா எனக்கு கந்தைக்கு என் சாமியா இன்னைக்கு நான் 40 அடிபட்டேன் எப்பா சகரப்பா எப்பா சகரப்போ
இன்னைக்கு நான் நாரி வச்சு வீடு கட்டியா நான் நாரி வச்சு வீடு இங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இன்னைக்கு பரமேஸ்வர சிவசங்கர் அன்பழகப்பா இன்னைக்கு நம்ம ஒட்டி பிறந்த மாடா இன்னைக்கு ஒரு தகவல் உண்ட மாடா இன்னைக்கு நம்ம கூடி பிறந்த மாடா நம்ம கூட்டு பிறந்தோம் இன்னைக்கு பால சுப்பிரமணியன் எங்க அண்ணா பிறந்த இன்னைக்கு இந்த 16 நாளடா இன்னைக்கு நான் காத்தாலைய ரெண்டா நான் கற்பூரமை அறியாத இன்னைக்கு நான் கருப்புண்ட இன்னைக்கு எங்க அப்பா ஜெகநாத் அப்பனுக்கு இன்னைக்கு நான் போக பொங்கலிட்டேன் இப்ப நான் போக பொங்கலிட்டேன் இன்னைக்கு நான் ஆக்கி வச்ச சாதத்தையா இன்னைக்கு அரசன் இல்ல சொல்றேன் ஒரு அக்கா கட்டுண்ட இன்னைக்கு நான் பொங்க அடுப்புண்ட இன்னைக்கு நான் புதுப்பட பொங்கலிட்டேன் நான் புதுப்பட பொங்கலிட்டேன் இன்னைக்கு நான் பொங்கி வச்ச சாதத்தையா எப்படி செய்யலாம் சொல்றேன் அவரு பொங்க கத்துண்டட ஓ தெய்வமே நீ இல்லாத உலகத்தில் நிம்மதியில்
இந்த சென்னை மாநகரத்திலே இந்த புதுப்பாக்கம் என்ற ஏரியாவிலே மிகவும் சீரும் சிறப்போடு வாழ்ந்தவர் ஐயா ஸ்ரீ ஜெகநாதன் ஐயா அவர்கள் ஆலமனதை முன்னிட்டு ஐயா அவர்களுடைய ஆன்மாவாகப்பட்டது 4ஆம் பதிவு என்று சொல்லக்கூடிய சாலோக சாமிப சாலுவ சாகிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்ற உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடிய இந்த இடத்திலே எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சட்ட நாடகம் என்ற குழுவினருக்கு நல்லதொரு முறையில் அழைப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஐயா அவர்களுக்காக ஓரிரவு கண்விழித்து உறக்கத்தை காணிக்கையாக செலுத்தி ஐயா அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய பாதத்திலே இளைப்பாற வேண்டும் என்ற இந்த நாடகத்தை நல்ல முறையோடு ஏற்பாடு செய்த அனைத்து அன்பனஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இதே இதே ஐயா ஜெகநாதன் ஐயா அவர்களுடைய சம்பந்தியாக விளங்கக்கூடிய சித்தாலப்பாக்கம் வேலாயுதம் நித்யா என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ எங்களுடைய நாடகமன்றத்தின் ஆசிரியர் விளங்கக்கூடிய கார்த்திக் அவர்களை பாராட்டி ₹1 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அது மட்டும் அல்லாமல் இதோ எங்களுடைய நாடகமன்றம் விளங்கக்கூடிய இளஞ்சிற்று நாடகமன்ற குழுவினர்களை பாராட்டி கிராமத்தின் தொகையாக கிராம மக்கள் சார்பாக ஐயா அவர்களுடைய சார்பாகவும் ₹201 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த அனைத்து அன்பனங்களுக்கும் எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் உங்களோடு நாங்களும் சேர்ந்த ஐயா அவர்களுடைய ஆன்மா 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தற்போதே நீ பலிபீடத்தில் அமர வேண்டும். உன்னை நான் பலி கொடுத்த பிறகு அம்மா தாயே, எத்தெடுத்த பிள்ளையை 16 வயது பூர்த்தி அடைந்த இந்த வாலிபனை உனக்காகவே நான் பலியாக எடுக்கின்றேன். பலியினை ஏற்றுக்கொண்டு எவருக்காக வர வேண்டும். ஏழையை காட்சி கொடுத்து நான் பெற்றவரை பலிக்கும்படி அருள் பாலிக்க வேண்டும். ஏன் ஓம்மா காலியே வடிவான சண்டாடி பாவி அவனை வெட்டும் போது தடுக்குறியாடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடியா? மாமா பிள்ளைய நானே சாகடிக்கிறேன். நம்ம பிள்ளைங்க. ஆமா ஆமா நம்ம பிள்ளையா? ஆமா. ஏண்டியா இவ்வளவு நேரம் அட பாவி பெத்த பிள்ளை வெட்ட போறேன், நீ நல்லா இருப்பியா? நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, இவன் உயிரோட வாழ போராடணும். நீ இப்ப நீயே வெட்ட போறனா? இது எந்த வகையில நியாயம்? என்னங்க, பசுமை கொண்டாலும் பாவம், சிசுமை கொண்டாலும் பாவம். இந்த பிள்ளையை கொண்டு 3 உலகத்தை எப்படி நீ ஆள போகணும்? மூர்த்தி தேவதை எப்படி நீ அடிமை செய்ய போகிறேன்? ஏன் புருஷன் நல்லா இருக்கணும், எது ஒன்னாலும் செய்யலாம். நான் முடிவு எடுத்துட்டேன். பிள்ளையை பெற்ற பாவி நான் தான். என் கருத்தாலே புள்ளியை நான் சாகடித்தேன். நீ நல்லா இருக்கணும், அதனால நம்ம பிள்ளையை நானே சாவடிக்கிறேன். மாமா, அந்த பாவம் உனக்கு வேணாம். என் பொண்டாட்டி எப்படி பொதுக்குன்னு பாசம் வந்துருச்சு. பாசம் கிடையாது, எதுவும் சோச்சமாமா. இவன் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு கை தாம்பி அங்க காப்பாத்தணும், இல்லைன்னா வய தாம்பி அங்க காப்பாத்தணும். 4 வரைக்கும் நம்ம கேட்டு கம்மிட்டு தானே செத்தா பரவாயில்ல, நம்ம புள்ள சம்பாதிச்சு காப்பாத்திருவோன்னு நான் கேவலம் தான். இப்ப நாங்க வெட்ட போறோம், ஐயோ புள்ள செத்துட்டா நம்மளை காப்பாத்துறதுக்கு விதி கிடையாது. இவங்கிட்ட தான் போய் மறுபடியும் காலில் வேணும் தெரிஞ்சு. இப்போ வந்து அங்கால வேறு மாதிரி வந்து என்னை காலை வாரி விட்டு என்ன சேவை இல்லைங்க. புள்ளியை நான் வெட்டிடுறேன். புள்ளியை வெட்டுறேன். எவனு வெட்டிட்டா வெட்டிட்டா? எதை வெட்டிட்டான்? என்ன வெட்டிட்டான்? அவனை வெட்டிட்டான்றியா? பிள்ளைய தாய் வெட்டினா அப்படியே தலை துண்டா போனோம். பலிகோட ராஜா இப்படி சொல்லினால் பாவம், மீறினால் பாவம், என் பாலனி உன்னை கொண்டால் பாவம், கொண்டால் பாவம். விதி அது 2 3 பந்தனே வேளை அடுத்ததை நறுமை மைதா
கொடுத்ததை கோதை நான் என் செய்வேன் இந்த பாவின் கரத்தாய உயிரை மாய்க்கிறேன் பெற்ற தாயை கொள்கிறேன் நம்முடைய பிள்ளை வாழ நம்முடைய உயிரை விட்டு விட்டாயே அப்பா அப்பா இனிமேல் அப்பா நீ இல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்து என்னமா செய்ய போறேன் அப்பா ஆராரிரோ 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 மனைவி இறந்த சோகத்தால் மகனை கொல்லாமல் விட்டு விடுவார் கணவன் என்ற எண்ணத்தால் இவள் மாய்ந்திருக்காள் அல்லவா உண்மையான கலாச்சாரம் நான் மற்றவர்கள் பழித்து தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் ஆகையால் இந்த நாட்டையே சரி அமர் வழிவிடத்து ஆனா தாயே மனைவி இறந்த சோகத்தை மறந்து தற்போது மகனை உனக்காக வழிவிடுக்கின்றேன் அந்த ஒரு நேரத்திலே ஓடி வந்தாய் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்து எனக்கு பலிக்காத வரமதை கொடுத்தாய் தற்போது என்னுடைய மகனை உனக்காக நான் பலி கொடுத்த விட்டான் எனக்கு நேரிலே காட்சி கொடுக்க வேண்டும் நான் பெற்றவனும் பலிக்கும்படி அருள் பாலிக்க வேண்டும்